தற்பொழுது திமுகவிலிருந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தற்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழை என்றும், திமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற்றது என்றும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். தங்களுடைய பார்வை என்ன? கடம்பூர் ராஜு மாட்சிமை தங்கிய முன்னாள் அமைச்சர். இன்றைக்கு ஒரு மண் குதிரை எடப்பாடி நம்பி பயணம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர். இன்றைக்கு அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டதற்கு பிறகு அதிமுகவில் இருப்பவருடைய குரலும் துணியும் மாறுவது ஒரு பச்சை சந்தர்ப்பவாதம். அதற்காக தன்னை முடிசூட்டி பார்த்த புரட்சி தலைவி என்று நாடு கொண்டாடிய, உங்களுக்கு முகம் தந்த முகவரி தந்த ஜெயலலிதாவையே காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் துணிந்து விட்டீர்கள். அப்போதுதான் சங்பரிவார் சக்திகளிடமிருந்து உங்களுக்கு பிச்சை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். இப்போது அப்படி சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்தது என்று நான் கேட்கவில்லை, அதிமுகவின் அப்பாவி தொண்டன் கேட்கிறார். 1998 பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்ததற்கு பிறகு அந்த ஆட்சியை ஜெயலலிதா சுப்பிரமணிய சுவாமியோடு சேர்ந்து கவிழ்த்தது என்பது உண்மைதான். அந்த உண்மையை இப்பொழுது ஒரு விமர்சகன் சொன்னால், ஒரு கேள்வியால் வேள்வி செய்கிறவன் சொன்னால், ஒரு வரலாற்று ஆய்வாளன் இதை சொன்னால் அவனுக்கு இந்த உள்நோக்கமும் இருக்காது. ஆனால் அதிமுகவை கதி என்று இருக்கின்ற கடம்பூர் ராஜு சொல்வதிலே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. ஆகவே ஜெயலலிதாவை விமர்சிக்க வேண்டும் என்ற ஒரு வேலை திட்டம் பிஜேபிக்கு இருக்கிறதா என்று நான் சந்தேகிக்கிறேன். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஆதரவு கொடுத்ததென்றால் இந்தியாவினுடைய நித்தியமும் நிச்சயமற்ற தன்மையும் இந்தியாவை பலவீனப்படுத்தும் என்று கருதி மீண்டும் ஒரு தேர்தலுக்கு இந்த நாட்டை இட்டு சென்றுவிடக் கூடாது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் பெருந்தன்மையோடு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை ஆதரித்தார்கள். காமன் பிரிமன் புரோகிராம் போட்டு தமிழ்நாட்டில் அன்றைக்கு தமிழை செம்மொழியாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்தோம். அதற்கு பிறகுதான் திமுகவில் இருக்கிறவர்களாம் பணக்காரர்கள் என்றால் நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், ஏற்கனவே பிச்சைக்காரர்களாக இருந்தார்களா? யாரை பணக்காரர் என்று சொல்லுகிறார்? ஆகவே கடம்பூர் ராஜு சித்தம் குலைந்து தடுமாறுகிறார். அதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. இது போன்ற விமர்சனங்களை செய்து ஜெயலலிதாவை காட்டிக் கொடுக்கிற ஈனத்தனத்தை செய்திருக்கிற கடம்பூர் ராஜு திரும்ப பெற்றால் அதிமுக தொண்டன் உங்களை மதிப்பான், இல்லாவிட்டால் தூக்கி போட்டு மிதிப்பான்.